கோவையில் துக்க வீட்டில் ஜெனரேட்டரில் பெட்ரோல் ஊற்றும் போது தீப்பற்றி பெண் ஒருவர் உயிரிழந்தார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்தவர் ராமலட்சுமி. இவர் கடந்த சில நாட்களுக்கு வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துள்ளார். அவரது அடக்கத்திற்கு உறவினர்கள் ஏற்பாடு செய்தனர். இன்று அவரது உடலை அடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டு, இதனால் நேற்று இரவு இறந்த ராமலட்சுமி உடலை பிரீசர் பாக்ஸ் மூலம் வீட்டில் வைத்திருந்தனர். இன்று காலை வீட்டிற்கு ஏராளமான பேர் வந்திருந்தனர். ராமலட்சுமி குடும்பத்திற்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தனர். இன்று காலை 10:30 மணிக்கு மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிரீசர் பாக்ஸ் ஏசி கிடைக்காது என்பதால் உடனடியாக ஜெனரேட்டர் மூலம் பிரீசர் பாக்ஸ் இருக்க கரண்ட் கொடுக்கப்பட்டது. அப்போது ஓடிக்கொண்டு இருந்த ஜெனரேட்டரில் பெட்ரோல் ஊற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டு புகை மண்டலம் ஏற்பட்டது. ராமலட்சுமி உடல் இருந்த அறையில் உறவினர்கள் வெளியே ஓடினர். சிலர் ஒரு அறையில் சிக்கிக் கொண்டதாகவும் கூறப்பட்டது. இதில் பத்மாவதி, பானுமதி, ஸ்ரீராம், ராஜேஸ்வரன் ஆகிய 4 பேர் ஒரு அறையில் மாட்டிக்கொண்டனர். அவர்களை உறவினர்கள் கதவை உடைத்து மீட்டனர். உள்ளே தீக்காயமடைந்த போராடி கொண்டிருந்த 4 பேரையும் உறவினர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கே சிகிச்சை பலனளிக்காமல் பத்மாவதி என்பவர் இறந்துள்ளார். மீதி 3 பேரும் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விபத்து குறித்து சரவணம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.